நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னும் கொஞ்சம் சேஞ்ச். வழக்கமாக நம்மகிட்ட கேள்வி கேட்பார், இன்னும் பிடிச்சி உட்கார வச்சு நம்ம கேள்வி கேட்கலாங்கிறது தான். வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்துடா படத்தை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அதை கரெக்டாக கதாநாயகன்கிட்ட டைரக்டராகிய நான் கேட்குறேன், அவ்வளோதான் விஷயம். இப்போ வாங்க அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்துடா படத்தினுடைய கதாநாயகன் நீங்கள். இந்த படத்தை நம்ம யூடியூப் நாரதர் மீடியா உட்பட பல்வேறு யூடியூப் சேனல்கள்லாம் நம்ம வெளியிட்டோம். இதில் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அதை சொல்லுங்கள். டெய்லி எனக்கு குறைஞ்ச ஒரு 50 காலாவது வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப என்னென்னா பாதி படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாதி படம் பார்த்தேன் ஜி, முழுசாக பார்க்கறதுக்குள்ளே எனக்கு பேசி ஆகணும்னு தோணுது. ஒரு மாதிரி எங்கேயுமே தோய்வு இல்லாமல் இருக்குது. இது முதல் படம் மாதிரியே தெரியவே இல்லை. நடித்தவங்க எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் கூட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது முதல் படம், எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆடியன்ஸ் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. என்கிட்ட கால் பண்ணும்போது நான் சொல்கிறது தான், நான் அந்த படத்தோட ஹீரோ பாரதி பேசுகிறேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது பாரதி. நம்ம அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துலேயே என்னமோ தான் பாரதின்ற அந்த வார்த்தை பேரே சொல்லியிருப்போம். ஆனால் அது போய் ரீச் ஆகிருக்கு. உங்களை கேட்கும்போது என்கிட்ட என்னென்னா சின்னப்ப கணேசன் சார் அது மாதிரி தான் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாஞ்சிநாதன்ட்ட பேசணும் அப்படின்னாங்க. வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரோட பேர் போய் மக்கள்கிட்ட போய் பதிஞ்சிருக்கு. நீங்கள் குறிப்பாக அதில் எல்லாரோட பேருமே தேசத்திற்காக போராடிய தேச வீரர்களோட பேரை ஒவ்வொருத்தங்களையும் வச்சுருக்கீங்க. அது ஈஸியாக போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்றது என்னால் நம்ப முடியாத ஒன்றா இருக்குது. இன்னொன்று, இதில் யாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. இருக்காங்க, நம்ம டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா குடும்பமாக இங்கே எப்படி பேசிகிட்டு இருப்போம் அதுமாதிரி அங்கே போய் நடிச்சிருந்தோம். அது இயல்பாக இருக்குது. இயல்பாக எதுவுமே அதிகமான நடிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது. சினிமேட்டிக் ரொம்ப எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு யதார்த்தத்தை காட்டியிருக்கீங்க. இப்போது கால சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுத்துருக்கீங்க. இதில் பாருங்கள், என்னோடய மாவட்டம் பெரம்பலூருங்க. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, ஜி இது நம்ம மாவட்டத்தில் நடக்கிறத நீங்கள் கதையை எடுத்துறீங்க. ஆராசாவதானே கதாநாயகனை வச்சுருக்கீங்க. நான் கதையில் நாயகன் தான். சரி, ஆராசாவதானே வில்லனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. என்னென்னா, நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன், கதை எழுதலை. கதை எழுதினவர் சின்னப்ப கணேசன், அவர் தான் இயக்குனர், அவர் தான் டைரக்டரு. அதனால் அவர் தான் எழுதினார். இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் நடக்கலை, இது எல்லா மாவட்டத்திலும் பெரும்பாலான மாவட்டங்களே இது நடந்துகிட்ருக்கு. நாங்கள் எங்கே எடுத்தோம், தென்காசியில் எடுத்திருக்கோம். அந்த பகுதியில் மெயினாக என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த மதமாற்றம் எப்படிலாம் நடக்குது, அதற்கான எவ்வளோ அந்த மக்கள் சிரமங்களை அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கதையில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அந்த இடங்களை பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு இடத்தையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. இயற்கையாக ரொம்ப நல்லா இருந்தது, நடித்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, பாடல்கள் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. இது இன்ன வரைக்கும் நம்ம சித்தாந்தத்தில் எடுத்ததுலேயே ஒரு அழுத்தமான ஒரு நல்ல ஒரு இதை கொண்டுட்டு போயிருங்க. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. நான் எப்படி ஒரு படத்தை நான் உட்காந்து 2.5 மணி நேரம் பார்ப்பனோ அதே மாதிரி இதை பார்த்துருக்கேன். இதில் குறிப்பாக இன்னொன்று சொன்னாங்க, இதில் எங்கேயுமே நான் ஃபாரின்லேருந்து அதை நோட் பண்ணி சொல்கிறாங்க, ஜி நீங்கள் நம்ம சித்தாந்தத்தில் படம் எடுக்க உங்கள் விளம்பரத்தை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதை பாருங்கள், முழுசாக நான் படத்தை பார்த்துட்டேன், ஒரு இடத்துல கூட விளம்பரமே வரல அப்படின்னு. உங்களுக்கு எனக்கே இவ்வளோ கால் அப்படின்னா, ஒரு இயக்குனராக மோடியின் தமிழம் புக் எழுதினதுலேருந்தே உங்களுக்கு பல அறிமுகம் இருக்குது. ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பல கருத்துக்களை பகிர்வாங்க. இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, வெற்றிகரமாக இப்போ ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோன் கால் வருது, உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? அதாவது முக்கியமாக ஒன்று ஆராசாவை மட்டும் சொல்லி நம்ம எடுக்கல. ஆராசாவை மாதிரி நிறைய எத்துவாளிகள் இருக்காங்கங்கிறது அந்த கதை. அந்த வில்லன் ஆராசாவுக்குன்னு, ஆராசாவும் இந்து பேரில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ தான். அப்போ அவருக்கு இது மேட்ச் ஆகுது. தமிழன் பிரசன்னா எக்மோர் தொகுதியில் இப்போ திமுக சார்பில் போட்டிட்டு எலெக்ஷனில் வந்திருக்கார். அவர் கிரிப்டோ தான், கிறிஸ்தவர், ஆனால் இந்து ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட் கொடுத்து தனி தொகுதியில் போட்டிட்டு இப்போ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சுது, ரிசல்ட் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. செல்வத் பெருந்தகை அடுத்து ஒரு ஏத்துவாளி,
அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தனி பொது தொகுதியில் போட்டியிடுங்க, பிரச்சனை கிடையாது. நீ கிறிஸ்தவம் பார்த்து போயிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் இந்த வழிபாட்டில் போகிறேன்னா யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதுக்கு பிறகு நான் வந்து இந்து ஆதி திராவிடர்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு தெரியுது ஏன்? இதுதான் இந்த படத்தினுடைய முதல் கேள்வி. அதை தான் மையப்படுத்தி இந்த கதை எழுதப்பட்டது. அதில் செல்வ பெருந்தகையும் இதுக்கு உள்ளால வராரு. அவரும் கிறிஸ்தவ முறைப்படி. அது எப்போ தெரியுது? பொண்ணுக்கு வந்து நிகழ்ச்சி திருமண நிச்சயதார்த்தம்லாம் வைக்கும்போது தான் தெரியுது இந்த ஃபாதர் இந்த சர்ச்சிலேருந்து பண்ணுறாரு. அப்போ திருமணம் நடக்கும்போது தான் தெரியுது. படத்துலேயும் அதான் சொல்லியிருப்போம். திருமணம் சடங்கு சம்பிரதாயம் இதில் தான் ஒருத்தர் வந்து எந்த மதத்தை பின்பற்றாங்கிறது தெரிய வரும். அதுதான் ஆதாரம். இப்போ ஆதாரம் இவருக்கு வந்து, ஆனால் தனித்தொகுதியில் தைரியமாக நிற்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அம்பேத்கரை கொண்டாடக்கூடியவங்ககிட்ட இந்த பக்கமாக பேசிட்டு அலைகிறாங்க. அம்பேத்கர் எழுதின சட்டப்படி ஒருத்தர் கிறிஸ்தவராக மதம் மாறிட்டார் அப்படின்னா அவர் எஸ்சி பட்டியலே இருக்க முடியாது. அவங்க ஒன்று பிசிக்கு போயிடணும். இதுதான் சட்டம். அப்போ ஏன் ஏமாத்துறீங்க? இதுதான் இது. அதே மாதிரி வன்னி அரசு, சிந்தனை செல்வன், இப்போ எலெக்ஷனில் போட்டியிட்ட நபர்களை சொல்கிறேன். அதே மாதிரி வந்து எழில் கரோலின், இவங்க எல்லாம் தனித்தொகுதியில் நின்றுருக்காங்க. 3 பேரும் தனித்தொகுதியில் தான் இப்போ போட்டிகிட்டு இருக்காங்க. யார் வெற்றி பெற போகிறா, யார் தோக்குறான்னு கிடையாது. ஆனால் வெற்றி பெற்றாலும் தோத்தாலும் சரி, அதில் நிற்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறது தான் அம்பேத்கர் எழுதின சட்டம். அப்போ அந்த சட்டத்தை இவங்க ஏமாத்துறாங்கல்ல. ஒரு தேர்தலில் நானே இப்போ என் வாயினால் இந்த சுற்றுவட்டத்தில் மட்டும் 5 பேரை சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகளில் 3 பேரை சொல்லிட்டேன், திமுகவில் ஒரு ஆளை சொல்லிட்டேன், காங்கிரஸில் ஒன்று சொல்லிட்டேன், 5 பேர் சொல்லிட்டேன். இதேமாதிரி வால்பாறை அந்த பக்கமும் இதே மாதிரி இருக்காங்க. மற்ற இடங்களெல்லாம் அலசினீங்கன்னா தமிழகம் முழுக்கவே பல்வேறு இடத்துல தனித்தொகுதியில் இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. அப்போ இதுலேயே இவ்வளோன்னா அப்போ வேலை வாய்ப்பில், ப்ரொமோஷனில், அதே மாதிரி இந்த நீட்டு தேர்வு மாதிரியான அந்த போட்டித் தேர்வுகளில் உள்ள நுழைகிறதுக்கு அவ்வளோ இந்த மிஸ்யூஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க. ஏன் இதை பண்ணணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. இது ரொம்ப நாளாகவே நம்ம மண்டையை குடைஞ்ச ஒரு இது. அதைத்தான் நம்ம இதில் முக்கியமாக கொண்டு வந்திருக்கோம். இதை எல்லாரும் பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மத மாற்றம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம இதில் அலசியிருக்கோம். இன்னொன்று எல்லாரும் சொன்னது, எனக்கு வந்த ஃபோன்களில் பெரும்பாலும் சொன்னது வந்து, தைரியமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, துணிச்சலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறேன்னு தெரியல, அப்படி அந்த அளவுக்கு சொன்னாங்க. மெயினாக ஒரு விஷயம், நீங்கள் பேசவே பயப்படுறத நீங்கள் படமாக எடுத்து வச்சுருக்கீங்க, எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி பாராட்டுறேன். மெயினாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வீடியோ நம்ம போடுவோம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் கூட நம்ம வந்து சில இன்டர்வியூகள் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் வருஷ கணக்காக. அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ சூழ்நிலை அதுதான். ஒரு 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவை முழுக்க பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை அடுத்த வீடியோ பார்த்துருவாங்க. அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தை பார்த்த எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. யாரோ ஒருத்தர், இப்போ நிறைய பேர் அன்னைக்கு வந்து ஒரு சிவாச்சாரியார் திருவண்ணாமலையிலேருந்து பேசினார். அந்த சிவாச்சாரியார் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சினிமாலாம் பார்த்து ஒரு 15 வருஷம் இருக்கும், நான் வந்து அது பிறகு சினிமா அந்த இதுலேயே விட்டு கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி வாழ்க்கைக்கு வந்துட்டேன். கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டதில் தான் சிவாச்சாரியாராக நாங்கள் அந்த திருப்பணியை பண்ணுறதுல இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அந்த தெய்வம், அந்த ஆன்மீகம், இது மட்டும்தான் நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து அந்த இது வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருந்தாங்க, இந்துடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் ஏதோ ஒன்றுன்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டேன். பழையபடியும் வந்துச்சு, திருப்பி வந்துச்சு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் போகும்போது அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு 15 வருஷம் விரதம் முடிஞ்சு போச்சுன்னாரு. அதை முறைச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் என்ன ஈர்த்துட்டு போச்சுது அப்படின்னாரு. அது செகண்ட் ஹாப்லாம் போகும்போது வேகமாக போய் கடைசியில் கிளைமேக்ஸில் முடிஞ்சுது. எங்கேயுமே லேக் இல்லைன்னு சொன்னாங்க. முக்கியமான ஒரு விஷயம், எங்கேயும் லேக் இல்லை. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். ரொம்ப மிகைப்படுத்தியும் யாரும் நடிக்கலை. போதுமான அளவு கரெக்டாகவே நடிச்சிருக்காங்க. கேரக்டரைசேஷன் அது வேறு ரொம்ப பக்கியமாக, கேரக்டர் செலெக்ஷன் அது வேறு ரொம்ப பக்காவாக. இப்போ காமராஜர் அப்படின்னா அந்த சந்திரசேகர் ராஜா நாடார் அவர் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு காமராஜர் சாயலில் வேறு இருக்கார். அது மெதுவாக பேசுகிறாரு, எல்லாமே அதுக்கு மேட்ச் ஆகுது. அது ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்கு வந்து பொருத்தமாக, சின்ன குழந்தை அந்த இட்லி வாங்கக்கூடிய சிறுமி கூட அதுக்கு அப்படியே நடிச்சிருக்கு. இதெல்லாம் முதல் படத்தில் நடிக்கிற முதல் குழந்தை அப்படின்லாம் இல்லை. இவங்கெல்லாம் பல படங்களில் நடித்த ஒரு நடிகர் மாதிரியே எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். குறிப்பாக என் தாய் குயிலி அது ஒரு பெக்குலியராக எல்லாரும் பாராட்டிட்டாங்க. எழுதும் போதே எனக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம திட்டமிட்டு தான் எழுதணும். இதைத்தான் டார்கெட் பண்ணோம், இதைத்தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணேன். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு அமைஞ்சுது. யாருமே குறுக்க வந்து நிற்கலை. இப்படி எழுதாத, இப்படி எழுதணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். ஒரு சோலோ ப்ரொடியூசராக இருந்தால் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க.
கதையில் வருவாங்க, டயலாக்ல வருவாங்க. அதெல்லாம் முதல் டைரக்டருக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்கும். சில ப்ரொடியூசர் கண்டுக்காமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து விட்ருவாங்க. செலவில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்ற ஏரியாவில் அங்கே கை வைக்க மாட்டாங்க. ஆனால் பலர் வந்து எல்லாம் கான்செப்ட் வரைக்கும் வருவாங்க. ஏங்க இதை பார்த்த பிறகு அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க, இவங்க வந்து கோவிச்சுக்குவாங்க, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் கூட நிறைய இடைஞ்சல்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ன நினச்சோனோ அதை எழுதினமோ அதை படமாக பண்ணணும்னு நினச்சோம். அங்கே 1008 சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, உங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிக்கனத்துக்குள்ளாலே நம்ம இதை அவ்வளோ நம்ம சிறப்பாக பண்ணிட்டோம். அப்புறம் இது டப்பிங் பண்ணும்போது வாய்ஸ் ஒரு இதை சொல்லியிருப்பாங்க, ஆடியோ சைடில் பக்காவாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருடைய குரல் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இது காரணம் என்னென்னா நடித்தவங்களே தான் அவ்வளோ பேரும் பேசுவாங்க. டப்பிங்கில் ஒரு சிலரை தவிர சில சூழ்நிலையினால 1-2 சின்ன கேரக்டரில் நடித்தவங்க வர முடியலை, இல்லைன்னா அவங்கள கூப்பிடல, அவ்வளோதான். மற்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்களே பேச வச்சது வந்து அந்த வாய்ஸே புதுசாக இருக்குது, புதுமையாக இருந்துச்சு. இதெல்லாம் தேட்டரில் கேட்கும்போது பக்கா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அது நம்ம மொபைலில் கேட்குறது, டிவியில் பார்க்குறதுனால அது வந்து எந்த அளவுக்கு, ஆனால் அதுலேயும் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமானது 2 பேர் என்கிட்ட பேசுனதில் 2 பேர் பாராட்டினாங்க. முதல் நபர் நமக்கு மாஸ்டர் கனல் கண்ணன். உண்மையை நான் சொல்கிறேன், படத்தை பார்த்துட்டாரு. முதல் நாள் ஒரு பெட்ரோல் பிளாக்கை தாண்டி படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சிட்டார் சாயந்தரம். நான் ஃபோன் எடுக்கல, ஏன்னா பார்த்துட்டேன். இவர் சினிமாக்காரர், அவர் ஒரு படம் தந்து கொட்டை போட்ட ஆள். எப்படியும் ஒரு 35-40 வருஷத்துக்கு மேலே அவர் இருக்கும். நம்ம வயசுலேயே முக்கால்வாசி அவருக்கு அனுபவமாக இருக்கும். என்னுடைய இதிலெல்லாம் அவ்வளவு சீனியரு. கண்டிப்பாக டெக்னிக்கலாக ஏதாவது குறைகளை அவர் கண்டிப்பாக சுட்டி பாட்டி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருந்தேன். சரி, அப்புறம் எடுத்து சரி என்னமோ சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் தானே, என்ன வேணால் திட்டட்டு, இல்லை என்ன வேணும் சொல்லிட்டு. இதுதான் எனக்கு முதல் பெரிய அவார்டு அவர்கிட்ட தான். பார்த்த உடனே முதல் வார்த்தையை தான் சொன்னார், கணேசன் பிச்சு உதறிட்டே அப்படின்னாரு. அப்படியே தான் சொன்னார், இந்த மதமாட்ட கும்பலாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டே அப்படின்னாரு. அதான் சொன்னேன், நான் எனக்கு மாஸ்டர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன முதல் நாள் நம்ம 16ஆம் தேதி படத்தை வெளியிட்ட அன்னைக்கு சாயந்தரம் நடந்தது. நிறைய பேர் அதுக்கெல்லாம் பாராட்டிட்டாங்க. இருந்தாலும் அவர் சொல்லும்போது எனக்கு சினிமாக்காரர், அவர் தொழில்நுட்பம் தெரிஞ்சவர். ஏன்னா ஃபைட் மாஸ்டர் அவங்க வந்து இப்போ ஒரு டைலாக் அப்படின்னா நம்ம அந்த டைலாக்குக்காக லெங்தி ஷார்ட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுவோம் ஒரு சீனுக்கு நம்ம பண்ணும்போது. ஆனால் இது இப்போ இதுக்கு ஆக்ஷனுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஃபைட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே இப்படி லைட்டாக அங்கே மூவ் ஆகிறது தனியாக ஒரு ஷாட் இருக்கும், அங்கே லேசாக இப்படி வர்றதும் ஒரு ஷாட் இருக்கும். அப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கம்போஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ரொம்ப மைன்யூட்டாக போகக்கூடியது. ஆட் ஃபிலிம் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் இதெல்லாம் சேமாக வரும். இது இந்த டான்ஸை விட ஃபைட்டுக்கு ரொம்ப அதிகமான ஆக்ஷனுங்கிறதுனால டக்குன்னு வரணுங்கிறதுனால நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் பாராட்டினார். நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை, வெறுன்னு போகுது. பாயிண்ட் அதுதான், போர் அடிக்கலை, லேக் இல்லை அவர் சொன்ன வார்த்தை. அப்போ ரைட், ஓகே, பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி தோணுச்சுது. திருப்பி 2வது அவர் வந்து மறுநாளும் பேசினார். நைட்டு போய் வீட்டில் மினி தேட்டர் இருக்குது, மினி தேட்டரில் எல்லாம் 4K ப்ளே ஆகும்ல, நம்ம நாரதன் மீடியா போடுங்க வரோம், இல்லைனா சாமானியன் குரல் போடுங்க, 4Kல நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், மற்றது எதுலெல்லாம் 4Kல இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல மாஸ்டர் அப்படின்னு. அவர் ஒன்றா ஏதோ ஒன்றில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு 4K அது வந்து அவங்க மினி தேட்டர் பார்த்துட்டு மறுநாள் பழையபடி வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே அது சொன்னார். ஏன்னா செகண்ட் ஹாப்பில் அவருக்கு போர்ஷன்லாம் வருது, ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு சீன் தான் வரும், செகண்ட் ஹாப்பில் அவருக்கு கோர்ட்டு சீன்லாம் வருது, எங்கேயுமே லேக் இல்லை அப்படின்னு. ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு 5 கோடி 4 கோடி கையில் கொடுத்தா இன்னும் பின்னி எடுத்திருப்பீங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி இருந்து. இன்னொருத்தர் ஆக்டிங் அருணாச்சலம், அவருக்கு பேரே. அப்போ அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து ஆக்டிங் காலேஜ் ப்ரொஃபஸர், ஜெயம் ரவி, அப்புறம் வந்து விக்ரம் பிரபு, இன்னும் வந்து RK சுரேஷ், இன்னும் நிறைய பேருடைய பேரை என்கிட்ட சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆக்டிங் சொல்லி கொடுத்தது நான் தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. அது சொன்ன உடனே அப்போ அவரு வந்து சொன்னார், யதார்த்தமாக இருக்குது சார் உங்கள் படம் அப்படின்னாரு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு, திரைக்கதை அது போர் அடிக்காத அளவுக்கு கரெக்டாக கொண்டு போயிருக்கேன் அப்படின்னாரு. இதில் இருக்கக்கூடிய யாருக்குமே மேக்கப் பெரிய அளவில் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி. ரொம்ப அந்த மலையாள படங்களெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க, ஆனால் போர் அடிக்கலை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் பாராட்டினார். அது இது 2 தான் நான் பெருசாக சினிமா சைடில் இருந்து. மற்றவங்க எல்லாம் வந்து பாராட்டுறது ஒரு ரசிகர் பக்கத்தில் இருந்து பேசுகிறது. இவங்க சினிமா சைட்லேருந்து பாராட்டினோன்னா அது ரொம்ப ஒரு பெரிய இதாக இருந்துச்சு எனக்கு. சரி, யாராவது குறை சொல்லுவாங்க, சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பெருசாக சொல்லலை, சின்ன விஷயங்கள் சொன்னாங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் இந்த இடம் கொஞ்சம் அந்த அதாவது குறிப்பாக வந்து வேலுநாச்சியார் கேரக்டருக்கு வந்து நான் கவித்துவமான கவிதை எழுதக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற இதில் தான் நான் வந்து கவிதையில் பேசுகிற மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தேன். அது சில பேர், பல பேர் எல்லாரும் பாராட்டிட்டாங்க.
ஒரு சிலர் மட்டும் அதை லைட்டாக 1-2 பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த பேச்சு வந்து ஒரு நாடக இதில் பேசின மாதிரி, ஒரு இலக்கிய தமிழோட பேசுகிறது வேறு ஏதோ மாதிரி எனக்கு தோணுச்சு. நார்மல் தமிழ்லேயே அவங்க பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில இதில் அவங்க அதை அடிக்க வரும்போது கோவத்தில் அமீர் கேரக்டர் அடிக்கலாம் வரும்போது நார்மல் தமிழுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பேசினதெல்லாம் கொஞ்சம் அந்த கவித்துவமாக பேசிட்டு இருந்தது வந்து அதை சில பேர் சொன்னாங்க. மற்ற எல்லாரும் அப்படி சொல்லலை, சில பேர் சொன்னாங்க. சரி நானும் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். மற்றபடி வந்து யாருமே வந்து குறை சொல்லலை. என்கிட்ட கேட்டாங்க, சின்னப்ப கணேசன் அவருக்கு வந்து எப்படி அது ஒரிஜினல் அந்த அளவுக்கு சிஜி எப்படிங்க பண்ணீங்க, கால் இல்லாத மாதிரி அவ்வளோ தத்துரூபமாக பண்ணியிருக்கீங்களே, அவருக்கு உண்மையிலுமே கால் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, நான் வந்து படம் தொடங்குக்கு முன்னாடியே ஒரு மனசுக்குள்ளால் ஒரு நிறைய விஷயங்கள் அப்படி மனசில் வச்சுருப்போம். அதில் வந்து இது ஒரு முக்கியமானது. இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே இவனுக்கு கால் வாஞ்சிநாதன் கேரக்டருக்கு உண்மையிலே கால் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை ஆடியன்ஸ் மனசில் ஏற்படுத்திட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இதை சென்சாருக்கு மும்பையில் வந்து ரிவைசிங் எம்டியில் படம் பார்க்க வந்தவங்களே கேட்டாங்க. 10 பேர் குழு, எல்லோரும் தமிழர்கள் தான், இங்கேருந்து தான் வந்தாங்க. வந்து படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்து முடித்த உடனே நிறைய விஷயங்களை பேசும்போது இந்த டாபிக் பேசினாங்க. இந்த பர்டிகுலராக அந்த பாயிண்ட்டை கேட்டாங்க. அவருக்கு நம்ம மைதிலிகிட்ட தான் கேட்டாங்க. ப்ரொடியூசர் அவங்க 2 நேரம் பக்கத்தில் இருந்தால் நான் அந்த இன்னொரு இதை பதில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்ககிட்ட ஆரம்பித்தாங்க, அவருக்கு கால் உண்மையிலே இருக்கா இல்லையா. அப்போ அவங்க ஏராளமான படம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா சென்சார் குழுவில் படம் பார்க்குறவங்க, அவங்களுக்கு தொடர்ந்து படங்களாக பார்த்துட்டு வரக்கூடியவங்க. அவங்களே அந்த பெரிய திரையில் பார்க்கும்போது வந்து உண்மையிலே சிஜி ஒர்க்கில் இது பண்ணியிருக்காங்களா இல்லை கால் இல்லையா, ஒரிஜினலாகவே இல்லையாங்கிற டவுட் அவங்களுக்கு இப்போ கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கால் கிடையாதுங்க, இது வந்து ஆர்டிஃபிஷியல். அப்படியா அப்படின்னாங்க. இதை வந்து ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஏற்படுத்திட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பாங்க. ஆனால் எனக்கு கால் உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை இதில் அப்பட்டமாக தெரிஞ்சுது. இதில் வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் அது மைனஸ், அதை அந்த படத்தில் ப்ளஸ் ஆகும்னு சொல்லி நினச்சேன். அவ்வளோதான். ஒரு பெரிய சிஜி ஒர்க் பண்ணி அதை மாதிரி கொண்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சேன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். சரி பரவாயில்ல, இதுவே நமக்கு நல்லா இருக்குன்னு எல்லோரும் பாராட்டிட்டாங்க. இதுவே நல்ல அருமையாக வந்துட்டு அப்படின்ட்டாங்க. ரைட், ஓகே, சந்தோஷம். அதை ரொம்ப மீட்டருக்கு ஓவராகவும் போகலை, இந்த குறைவாகவும் பண்ணலை. கால் இல்லைங்கிறத நம்ம படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு நம்ம பயன்படுத்திக்கணுமே அப்படின்னு நினச்சா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். இன்னொன்று பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு சொன்ன மாதிரி குடும்பமாக அமெரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஸ்ரீலங்காவில் முக்கியமாக இவங்களுக்கு நம்ம மைதிலி, அதான் குயிலி, அவங்க ஸ்ரீலங்காங்கிறனால அவங்க சொந்த பந்தங்கள் சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகள் எல்லா இடமும் இருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்ன நாடுகள் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. என்ன ஃப்ரான்ஸில் இருந்தும் பேசியிருக்காங்க. எல்லாருமே பாராட்ட தான் செய்வாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் கொடுத்த இந்த QR கோடு வேலை செய்யலை. அதனால தான் இவ்வளோ டிலே. இந்த அப்டேட் கொடுக்கவே டிலே ஆனதுக்கு காரணமே மெயினாக அதுதான். அந்த பணம் அனுப்ப முடியாமல் எல்லாரும் சிரமப்பட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய இதாக போச்சுது. அது வந்து பேங்க் சைடில் தான், நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் தான் நம்ம அக்கௌண்ட் வச்சு, கரண்ட் அக்கௌண்ட் வச்சு, இது இந்த மாதிரி கந்தன்மலை படத்துக்கு இப்படி இந்த இதில் லிமிட் எக்ஸீடெல்லாம் வந்துட்டுன்னு சொல்லி இதை போய் நான் பிரான்ச் மேனேஜர்கிட்டே உள்ள உட்காந்து இந்த மாதிரி வந்திருக்கு சார், நான் வராமல், நம்ம படத்துக்கு அப்படி வரக்கூடாது, நம்ம அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் அனுப்புகிறவங்க நிறைய அனுப்புவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 3-4 நாளையில் பல 1000 பேர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இது வந்து இதாகிட்டுன்னா அவங்க அடுத்த நேரம் அடுத்த வேலையை போயிடுவாங்க. இயல்பான இது தானே. நம்ம வந்து அனுப்பணும்னு நினச்சோம், ஆனால் அந்த டைமில் பண்ணால் பிற பார்த்துக்கலான்னு போவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அதனால் நீங்கள் அதில் எங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு சொல்லி எதுக்காக வேண்டிய பேங்கில் போய் உட்காந்து பேசணும். இல்லை சார் இது கரண்ட் அக்கௌண்ட் அப்படிலாம், என்ன பேங்க் மேனேஜர் என்னத்தை படித்தாங்க, எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பேர் பணம் அனுப்ப வாய்ப்பு இருக்குது, இதை தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு சாதாரண ஒரு கிளைண்ட்டு தானே, ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம், நம்ம இதில் படம் எடுத்திருக்கோம், இதில் இந்த அக்கௌண்ட் மூலமாக தான் எல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அவங்ககிட்ட போய் உட்காந்து நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு என்ன வழிங்கிறத அவங்ககிட்ட தானே சொல்லணும். கடைசியில் பார்த்தா அது ஒரு சாதாரண விஷயம். ஒரு மெர்ச்சண்ட்டுக்குள்ள ஒரு பார் கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா மேட்ரு ஓவர், அவ்வளோதான். அது இவங்ககிட்ட இவங்க பேங்குக்காரங்கிட்டே கேட்காம நம்ம அதுக்கு பேடிஎம் இல்லைன்னா ஜிபே இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதில் ஒன்றில் போய் நம்ம வாங்கினாலே வேலை முடிஞ்சிடும். கடைசியில் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இது ரொம்ப மோசமான லெவலில், அதாவது அனுபவமே இல்லாமல் அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் மேனேஜராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இது புரிஞ்சுது. இன்னொன்று, சில விஷயம் படத்தை நம்ம பண்ணிட்டோம், இவ்வளோத்தையும் சொல்லிட்டாரு, வந்து உட்காந்துட்டோம், படத்தையும் நம்ம வந்து போட்டு விட்டாச்சு.
படம் வெளியாகி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நிறைய பேர் உள்ளே வந்து எனக்கு பணம் அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டாங்க. 2 பார்கோடு கொடுத்துருங்க, 2ங்குமே ஸ்கேன் பண்ண முடியல, ஜிபேயில் போட்டாலும் போக மாட்டாங்குதுன்னு சொல்லிட்டாங்க. லிமிட் எக்ஸீட்னு வருதுன்னு. பழையபடி போய் அவர்கிட்ட போய் உட்காரணும் மேனேஜர்கிட்ட. அப்போ அவர் வந்து அதுக்கு சொல்யூஷன் அவங்க தானே கொடுக்கணும். இன்டர்னலாக நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஜென்யூன் அக்கௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பக்காவாக நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்போ அவருக்கு அதை பண்ணோம்ல, பண்ணலை. நம்மளை சமாளிக்கிறதுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தாலும் இன்டர்னலாக அவங்க சைடில் பேக் எண்டில் அவங்க சீனியர் அதிகாரிகிட்ட பேசி அதுக்கு மேலே ஜிஎம் யாரோட பேசி எடுத்து இதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ வந்தாச்சு இந்த இடத்துல. இப்போ அவங்க நினச்சா அதை எக்ஸ்ட்ரா இதை லிமிட்டை இன்க்ரீஸாவது பண்ணி விடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு 5000 10,000 பேர் நீங்கள் வந்து பணம் அனுப்பலாங்கிற மாதிரி அது இன்க்ரீஸ் பண்ணலாம். அது பண்ணியிருந்தால் கூட நமக்கு அது சரியாக இருக்கும். அது கூட பண்ணல. இப்படிப்பட்ட லட்சணத்தில் நம்ம எந்த நம்பிக்கையில் பிற பேங்க் அக்கௌண்ட்டாக நம்ம அங்கே வைப்போம், க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும் தானே தோணும். இவ்வளோ தான் அவங்க சேவை இருக்குது. வருத்தமான விஷயமா இருந்துச்சு. இப்போ நம்ம லாக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்தது வந்து நம்ம 1 கோடி ரூபாய்க்கு எதிர்பார்ப்போம். உடனே வராது, இது இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய கேட்கலான் இருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக இது தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருந்தேன், 5 கோடியை கிராஸ் பண்ணியிருந்தார். இல்லை அது சொல்லியிருந்தாரு. அது வர நமக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் பண்ண முடியாது. அதாவது சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்கதே தேட்ரிக்கல் சென்சார் தான், அதுக்கு பேரே. வீடியோ சென்சார்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம இதை எடுத்துகிட்டு தான் நம்ம அதை பண்ண முடியும். இது வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கானது. வீடியோ சென்சார் வந்து சேட்டலைட் சேனல்களில் தொலைக்காட்சிகளில் வெளியிடுறதுக்கு வீடியோ சென்சார் தனியாக பண்ணணும். அடிப்படையில் ஒரு லாங்குவேஜில் நம்ம தமிழில் எடுத்துருக்கோம். தமிழில் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் இது. அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒரு சர்டிஃபிகேட் தேட்ரிக்கல் சென்சாரை வாங்கி அதுக்கு பிறகு வீடியோ சென்சாரை எடுத்து சேட்டலைட்டுக்கு தமிழில் தான் அது பண்ணலாம். இதே மாதிரி டப் பண்ணனாலும் இதை பண்ணால் தான் அதை பண்ண முடியும். தமிழில் எடுத்து சென்சார் பண்ணி முடிச்சுட்டு ஒரே டைமில் எல்லா லாங்குவேஜில் கூட நம்ம எடுக்கலாம். 10 லாங்குவேஜில் 5 லாங்குவேஜில் கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம தமிழுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்போ தமிழில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் தான் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எதுக்கு வேணாலும் நம்ம டப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் போக முடியும். அதனால் நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் தான் இதை வந்து முதலாவது வெளியிடணுங்கிற ஒரு நோக்கத்தில் வேறு பலருடைய சதி, அதனால் நம்ம வெளியிடணும்னு பண்ணோம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு நெருக்கடி வந்துட்டு இப்போ கடைசியில் இதில் என்ன ஆகி போச்சுன்னா இது வரைக்கும் ஒரு 8 லட்சம் ரூபா நமக்கு வந்திருக்கும். இதையும் தாண்டி ஃபோன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு கான்டாக்ட் நம்பர் உங்கள் நம்பரை கொடுத்துருந்தோம், அதுக்கும் பேசி இதில் மூலமாக நம்ம கொடுத்த வேறு ஆளுகளுக்கு ஜிபே நம்பராக கொடுத்து இல்லை வேறு பார்கோடெல்லாம் கொடுத்து கடைசியில் இந்த பார்கோடு இப்போ நேற்றுக்கு தான் கையில் வந்துச்சு, முந்தா நாள் வந்துச்சு. அதை வந்த பிறகு அப்புறம் எலெக்ஷன் இருந்தனால அதை முடிச்சுட்டு பண்ணோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ அந்த புது பார்கோடை கொடுக்குறோம். இதுலேயும் ஒரு சிரமம் என்னென்னா ஏற்கனவே நம்ம படத்தை ஒரு 13 சேனலுக்கு மேலே நம்ம போட்டுட்டோம். அந்த 13 சேனல்கள்லையும் அப்லோட் பண்ண யூடியூப்பில் அப்லோட் பண்ண படத்தில் இன்சர்ட் பண்ண முடியாது. அங்கேயும் ஒரு தர்ம சங்கடம். அப்போ அந்த படத்தை பார்க்குறவங்க அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 30 பேரை இதை லிமிட் 30 பேர் வரைக்கும் அனுப்பலாம் 24 மணி நேரத்தில். அதுக்கு மேலே போனால் லிமிட் எக்ஸீடுன்னு வந்துடும். அதில் வேறு 100% இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்னமும் சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் ரேட்டு ஒரு 80 அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா சில இதில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் இல்லைனா வந்து அந்த பேங்கினுடைய சர்வர் ப்ராப்ளத்தினால அந்த டைமில் ட்ரை பண்ணுறவங்க வராமல் கூட இருக்கும். அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது உள்ளால. அது எல்லாமே நம்ம போக தான் அது யூனிவர்சல், எல்லா இடமும் சரி பண்ணுற மாதிரி தான். நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்திருக்குங்கிறது சந்தோஷம் தான். இப்போ நமக்கு ஒரு 8 லட்ச ரூபா அளவுக்கு தான் வந்திருக்கும் இது வரைக்கும். அனுப்புனவங்க நிறைய பேர் அனுப்ப முடியாமல் தடுமாறி திருப்பி வந்து அப்புறம் கடைசியில் சரி ஃபோன் அடிப்புன்னு சொல்லி அடித்து ஃபோன் வேறு பிஸியாக இருக்கும், 2 நம்பரும் பிஸியாகவே இருக்கும், உங்கள் நம்பரும் சேர்த்து தான் 3 நம்பரு திருப்பி அடித்து எடுத்து அப்புறம் வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம வேறு நம்பர் கொடுத்து எடுத்து நம்ம வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த வகையில் வந்தது இது வரைக்கும் ஒரு 8 லட்ச ரூபா அளவுக்கு வந்திருக்கும். இது வரைக்கும் 8 லட்சத்தை 8 லட்சம் காலையில் பார்த்தோம், 8 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பார்த்தவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 5 லட்சத்துக்கு மேலே அந்த வியூஸு கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஆனால் ஒரிஜினலாக எல்லாருமே குடும்பத்தோடு பார்த்துருக்காங்க. பெரும்பாலானவங்க வீட்டில் உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படிலாம் கூட உட்காந்துருக்காங்க. இல்லை குறைஞ்சது கணவன் மனைவியாவது வீட்டில் இருந்து பார்த்துருக்காங்க. இல்லை டிவியில் கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் பெரும்பாலும் வீட்டில் நெட் இருக்கனால அவங்கெல்லாம் அதை பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று வந்து மொபைலில் வந்து நம்ம லிங்க் அனுப்பிட்டோம், அதை டச் பண்ணால் அது வந்து வெறுமனே அங்கே ப்ளே ஆச்சுன்னா அது கவுண்டிங்கில் வராதுன்னு சொல்கிறாங்க வியூஸ் கணக்கில். அப்படி இருக்குது. இருந்தாலும் அந்த இதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம ஒரிஜினலாக வரக்கூடிய வியூஸ் நம்ம கணக்கில் பார்க்கும்போது கூட நாரதன் மீடியா மற்ற எல்லா சேனல்களையும் வந்ததை கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5 லட்சத்தை கிராஸ் பண்ணி அதுவும் வந்திருக்கு. இது இன்னும் போகும். ஏன்னா படம் இது ஒன்றும் நியூஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ அதெல்லாம் இல்லைங்கிறனால இது இன்னும் போக தான் செய்யும். இந்த இடத்துல வந்து உங்கள் ஒரு கோரிக்கை மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா நீங்கள் படம் பார்த்துக்கலைன்னா கண்டிப்பாக பார்க்கணும். இதில் லிங்க் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் பார்த்துருங்க. லிங்கை கிளிக் பண்ணி நாரதன் மீடியாலே நீங்கள் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு பணம் அனுப்ப முடியாதவங்க இருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு QR கோடு நான் இதில் கொடுக்குறேன். அது காவியன் கலைக்கூடம் தான் வரும். அது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். காவியன் கலைக்கூடம் தான் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர். அந்த QR கோடுக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை அனுப்பலாம். இல்லை அப்படின்னா கீழே 2 நம்பர் ஜிபே நம்பர் 2 நம்பர் கொடுத்துருப்போம். 9094296666 இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் வந்து 90923456
41. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. இன்னொரு நம்பரு கூட கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தாராளமாக ஜிபே அனுப்பலாம், காண்டாக்ட் பண்ணாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி ஒருவேளை சிரமங்கள் இருந்தால் கியூஆர் கோடில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கூட நீங்கள் இது பண்ணலாம். அவசியம் பண்ணுங்கள். முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது, அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியது இருக்குது. சிரமம் தான், என்ன செய்ய, ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வர வேண்டியது இருக்குது. இந்த படத்தில் குறிப்பாக நீங்கள் பேசுனது ஃபஸ்ட்டு நீட்டு, அப்புறம் இந்த மதமாற்றம், அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, தனி தொகுதியில் நிற்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். அடுத்தது ஹலால். இந்த ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்றத என்கிட்ட சில பேர்லாம் நோட் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. நீங்கள் இந்த நீட்ன்றதுனால பாதிக்கப்பட்டதே ஏற்கனவே எனக்கு தெரியும். இந்த மருத்துவத்துறையில் என்னென்ன நடந்தது, உங்கள் சார்ந்து உங்கள் குடும்பம் சார்ந்து என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த மதமாற்றம் சம்மந்தமாக நமக்கு தெரியும். இந்த ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்றத ஏன் இதில் குறிப்பாக பேச? ஆமாம், இது வந்து ஒரு பெரிய அதாவது திணிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் அவங்க வந்து நாங்கள் ஹலால் செய்த உணவு தான் சாப்பிட்றோம், அது அவங்க விருப்பம். அதை நம்ம யாரும் தவறாக சொல்லலை. முஸ்லீம்கள் நடத்துகிற கடை, இந்த மாதிரி உணவகங்களில் அவங்க ஹலால்லையும் அவங்க போர்டு வச்சுருக்காங்க, அது அவங்களுடைய உரிமை, அவங்க பண்ணிட்டு போனாங்க. இந்துக்காரன் கடையில் போய் நீ போடுன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. அது உண்மையில் நடக்குது. ஆமாம், நடந்தது. இதிலே பாட்டிலே ஒரு சீனில் ஒரு ஷார்ட்டில் வரும். வாடா நண்பா பாட்டில் வந்து செல்வ கணபதினு ஒரு ஹோட்டலை காணிப்போம். அது வந்து சுரண்டையில் இருக்குது. அந்த ஹோட்டலில் நடந்தது. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் தோராயமாக இருக்கும், நம்ம இதிலே போட்டிருப்போம். அந்த இதெல்லாம் எடுத்து இன்டர்வியூ எடுத்து நம்ம இதெல்லாம் நாரத மீடியாலே போட்டு பெரிய பிரச்சனையில் ஆச்சு. அந்த சப்ஜெக்டை தான் உள்ள படத்திலே கொண்டு வந்தோம். நீ அவர் வந்து ஹலால்னு சொல்லி இப்போ நோ ஹலால்னு, அதான் குறிப்பு ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிருப்பார். இல்லை ஒரு ஷார்ட் அதில் கமிட் பண்ணியிருப்போம். அதை அந்த சாங்கில் வரும், குறிப்பு ஹலால் செய்யப்படவில்லைன்னு இருக்குது. அதை பார்த்த உடனே சிரிக்கும். நான் அப்படியே பார்த்து சிரிப்பேன். அப்படியே ஏன் சிரிப்பேன்னா, நான் அங்கே நோ ஹலால்னு போட்டேன், அதுக்கு வந்து பாம்பு வீசி விட்டான். ஆனால் இங்கே என்னடான அந்த இடத்துல கதையின்படி இங்கே என்னடான ஒருத்தன் ஹலால் குறிப்பு ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டிருக்காங்கிறத அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆச்சா தெரியாது. ஏன்னா நான் அப்படியே நினச்சிட்டு பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல அப்படி தான் அப்படியே பார்த்து ஒரு ஸ்மைல் விடுற மாதிரி இருக்கும் இது. ஆனால் இதை வச்சு தான் பண்ணேன். இதில் நடந்தது தான். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த டைம்லலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, ஆனால் சாப்பிட வர மாட்டாங்க. அதையும் சேர்த்தே சொன்னாங்க. சேலத்துலேருந்து நினைக்கிறேன் ஒரு நண்பர் பேசும்போது அந்த டைமில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, ஹலால்னி போட்டால் தான் எங்கள் ஆட்கள்லாம் சாப்பிட வருவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சும்மா இருந்தேன் என்ன ஹலால்லாம் போட வச்சாங்க. ஆனால் கடைசியில் நாங்கள் ஹலால்னி போட்டோம். அப்பவும் அவங்க முஸ்லீம் கடையில் தான் பார்த்து போய் சாப்பிட்றாங்க, எங்கள் கடையில் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது தேவையில்லாத ஆணி. நீ இந்துக்காரன் கடையில் நீ ஹலால்னி போட சொல்லி கட்டாயப்படுத்த விட. அவனாக போடுறான்னா அவன் போட மாட்டான். எவன் எதுக்கு போட போகிறான்? கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் போட்டிருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் இருக்காது. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். பெரும்பாலும் அதை அந்த வழக்கமே இருந்திருக்காது. முஸ்லீம் நடத்துறதுல அவங்க கடையில் அவங்க போடலாம், அதுக்கு உரிமை. இந்துக்காரன் போய் சாப்பிட்றான்னா சாப்பிட்றான், இல்லைன்னா அவன் போயிட்டு போகிறான், அவ்வளோதான். அதில் நம்ம ஒன்றும் கிடையாது. இது இருக்கக்கூடியதான் தப்புங்கிறது தான் நம்ம சுட்டிங்க. அதே மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுக்குறது, அந்த இதெல்லாம் என் வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்போ கூட சமீபத்தில் கூட குன்றத்தூர் முருகன் கோயிலே கொண்டு போய் ஏசு அழைக்கிறாருன்னு சொல்லி குன்றத்தூர் முருகன் கோயில் வாசலில் போய் கொடுத்தா, அதுதான் நம்ம கோயில் வாசலில் வச்சோம். இது நடக்காதது எதுவுமே வைக்கல. இதில் யாருமே கவுண்டர் பண்ணவும் இல்லை. நாங்கள் இப்படி பண்ணலை, நீங்கள் எப்படி பண்ணுற அப்படிங்க. நீ ஒரு மத வழிபாட்டு சுதந்திரங்கிறது எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் வழிபடலாம், அதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதுக்காக வேண்டி எங்கள் வீட்டில் வந்து நின்று உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்கிறது பலாருன்னு ஒன்று வைக்கணுங்கிறது தோணும்ல. நம்ம வைக்கல தான் தப்பு. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கே நடந்திருக்குல்ல. இதில் நடந்த நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அந்த வீட்டில் வந்து ஜம்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வர்றது, இது எல்லாமே பின்புலமாக இருக்கக்கூடியது வந்து இந்த மிஷினரி கும்பல், மதமாற்ற கும்பல் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டில் இப்போ கூட அந்த வெளிநாட்டிலேருந்து பணம் கொண்டு வரதில் மோடி அரசாங்கம் வந்து வேற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு கதற இல்லையா? என்ன கதற? சட்டப்படி வரக்கூடிய பணத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே இருந்து இங்கே ஏழைகளை நாங்கள் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு மதமாற்றத்துக்கு பயன்படுத்தும் போது தான் சிக்கல். குழந்தைகள் மேம்பாட்டுக்காக நாங்கள் அந்த நிதியை வெளிநாட்டிலேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மதமாற்றத்துக்கு மட்டுமே அதை பயன்படுத்தும் போது தான் சிக்கல். அந்த மாதிரி பணத்தை தான் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அது இவங்களுக்கு ஏத்துக்க முடியல. உடனே ஸ்டாலின் போய் நாங்க உங்களுக்கு போடுறோம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் காப்பாத்துனீங்க, இதுலயும் காப்பாத்துங்க, இதெல்லாம் சரியில்லைங்கிறது தான். நீங்க ஒரு மதத்தை ஏத்துக்கிட்டீங்க, வழிபடுங்க, தப்பே கிடையாது. அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லது சொல்லி விடுங்க. அவன்கிட்ட போய் நின்றுட்டு இங்க இருக்க இதெல்லாம் பிசாசை கும்பிடுறாங்க, அதெல்லாம் சொல்றது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். தெளிவு. அது அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம பிறந்ததுனால அதை நம்ம இப்போ வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லித்தான் ஆகணும். இதை வந்து மூடியெல்லாம் மறைக்க முடியாது. மோகன் சி லாசரஸ் என்ன சேவை ஆட்டிட்டு கிடக்காரு, அந்த ஆளு என்ன வேலை பார்த்துட்டு கிடக்காரு? இதை ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்காரு. பால் தினகரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தனி தீவு வாங்கி அங்க போய் தண்ணி அடிச்சுட்டு சுத்திட்டு கிடக்காரு. இது என்ன சேவை ஆற்றுதா? இதுக்கு பேரு. அப்ப இது அவ்வளோத்தையும் பண்ணிட்டு நீங்க இந்துக்காரெல்லாம் இழிச்சவாய் மாதிரியே பண்ணிட்டு போகும்போது இது என்ன கணக்கு? இது அதை தான் வெளிப்படையா போட்டு உடைக்கிறோம். அதை தான் எல்லாம் வச்சிருக்கோம். அதில் இருக்க வச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த மத மாற்றம் சம்பந்தப்பட்டது, நீட்டு சம்பந்தப்பட்டது எல்லாம். நீட்டெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கே நடந்தது. தகுதி இல்லாதவெல்லாம் டாக்டர் ஆனால தான் நான் காலை இழந்தேன். தகுதி இல்லாதவெல்லாம் டாக்டர் ஆனால தான் நான் குழந்தை இழந்தேன். 2 சம்பவம் எனக்கே நடந்திருக்கு. தகுதியானவன் அந்த திறமையில வந்திருக்கான். நீட் இல்லாத காலத்துல தகுதியானவன் மட்டுமே இப்ப வர முடியுதுனால சிக்கலாயிட்டு.
தயாநிதி மாறனுக்கு பிள்ளைக்கு நீங்க டாக்டர் ஆக முடியலையா, அதனால தாய்லாந்துல போய் படிக்க வச்சாராம். இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது வார்த்தையை நீங்க மைனூட்டா பாருங்க. என் பிள்ளை என்கிட்ட கேட்டா, நீ ஒரு அமைச்சரா இருக்கா, ஆனா நீ இருந்தும் நீ என்ன எனக்கு டாக்டர் ஆக முடியலன்னு கேட்டாப்போ அமைச்சரா இருந்தா ஐயா அவ்வளோ அயோக்கியனும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் டாக்டர் ஆகிறீங்க. தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்கல, பிள்ளையே டாக்டர் ஆயிருவீங்க. அது டாக்டருக்கு படிக்கதோட சரி, வேலை பார்க்காது. ஏதோ ஒரு சாதாரண ஒருத்தன் படிச்சான்னா அவன் டாக்டர் தொழில் பண்ணியிருப்பான், அதுல ஏதாவது செய்திருப்பான். ஆனா நீங்க டாக்டருக்கு படிக்க வச்சு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கெடுத்து விட்டுட்டு வீட்டில் சர்டிபிகேட் உங்களுடைய இன்விடேஷன்ல MBBS போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்துறீங்க. அதானே? அப்ப இதுல என்னெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நீங்க என்னெல்லாம் அப்ப நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஒருத்தன் அமைச்சராவோ MLAவோ MP இருந்தா உங்க வாரிசை தகுதியா இல்லாட்டா கூட நீங்க டாக்டர் ஆகி வச்சிருக்கீங்க. அவன் பிறகு அப்ரெண்டிஸ் தானே பார்ப்பான். காலில் கரண்டையில் காலில் நடந்த ஒரு பாதிப்புக்கு எனக்கு முட்டுக்கு கீழே கால் எடுத்துட்டீங்கல்ல. காரணம் என்னது? தகுதி இல்லாதவன் என்னுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டான், என் காலில் அப்ரெண்டிஸ் பார்த்துட்டான். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு மோடி சொன்னா ஓடி ஒழிகை என்ன கணக்கு இது? இதைத்தான் நம்ம இந்த ஆதங்கம் கோவத்தை தான் நம்ம கொட்டி தீர்த்தோம். அதில் இதை நம்ம திரையில வரப்போகுது, வரோம் கண்டிப்பாக. சென்சார் முடிஞ்சு தானே ஆகணும், எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் தந்து தான் ஆகணும். தந்த பிறகு நம்ம திரையில் கொண்டு வர போகிறோம். அதனால் இது விஷயம் இதுதான் இல்லை இருக்க. எல்லாமே இதில் இருக்க எந்த விஷயத்தையும் நடக்கலைன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறேன். சர்ச்சில் நீ இந்து அதனால் சர்ச்சுக்கு உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தை பேசும். ஒரிஜினலாக எனக்கு நடந்தது. எங்கள் ஊரில் உள்ள சர்ச்சில் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தன் கேட்டுட்டு துறைன்னு ஒருத்தன் அவன் நேரே மக்கா உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சில் யாரில் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஒய்பி இந்த மாதிரி ஒய்பி ஏதோன்னு வருது. வயசானவர், இப்போ இருக்க மாட்டார், காலமாக இருப்பார். அப்போ அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. காரணம் என்ன? இந்து, அவ்வளோதான். நம்ம இந்துவா, அதாவது எப்படின்னா நம்ம இந்துவா பேர் அளவில் இந்துவாக இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இந்துங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. அவ்வளோதான் விஷயம். நம்ம அவங்கள எதுக்கவோ வேறு எதுவும் பண்ணவோ ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே ஒரு இளைஞர் இயக்கத்தை வச்சு இந்துக்காரங்க மத்தியில் ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு, ஒரு சின்ன தன்னம்பிக்கை வந்துச்சு. மதம் மாற்றுறதுக்கு அது ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்திட்டு, அவ்வளோதான். உடனே இருந்தாலும் நீங்கள் கணேசன்ட்ட பேசாதுங்க சொன்னது தானே, அதை சொன்னது தான் வச்சுருக்கோம். பிட் நோட்டீஸ் கொடுத்ததெல்லாம் கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்திலே நடந்துச்சு. 33 கோடி தேவர்களும் பிசாசுங்கிறது நான் அந்த வார்த்தை நமக்கு தெரியும் அந்த இதெல்லாம். ஆனால் ஒரிஜினலாகவே நான் ஓம் பராசக்தி டியூஷன் சென்டர்னு நாங்கள் ஒரு டியூஷன் சென்டர் நாங்கள் எங்கள் ஒரு குமாரன் தோப்பூரில் நடத்திட்டு இருந்தோம். அந்த டியூஷன் சென்டரில் ஒரு நாள் காலையில் ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு வயசான அப்போ அவருக்கு எப்படி ஒரு 65 வயசு இருக்கலாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் உள்ள தமிழை பேசினார். அவர் திடீர்னு காலையில் வராரு, வாசலில் உள்ள நுழைஞ்சு வரார். பிள்ளைகளெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே நுழைஞ்சு வர ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கும் அந்த டைம். 8 மணி இருக்குன்னு வச்சுக்கலாம். நேரே உள்ளே வராரு, காம்பவுண்டுக்குள்ளே வராரு. 33 கோடி தேவர்களும் பிசாசுகள்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. ஏன் எதுக்கு வந்தீங்கன்னா அது இந்த சம்பவம் தான். அப்படியே சொல்கிறாரு. சரி வாங்க உட்காருங்கன்னு சேரெல்லாம் போட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டு பைபிள் எடுங்கன்னு சொல்லிட்டு அவரை நான் அந்த பாடத்தை நடத்தினேன். இதை கேட்டால் அவருக்கு பைபிளே வாசிக்க தெரியல. அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. புதிய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள டயலாக்கு வசனத்துக்கு பழைய ஏற்பாட்டில் போய் தடவிட்டு இருந்தேன். அப்போ நான் எடுத்து கையில் கொடுத்து படிங்கன்னா படிக்க தெரியல. கடைசியில் பார்த்தா ஒரு இந்துக்காரனை சம்பளத்துக்கு அமர்த்தி இந்துக்கார மத்தியிலேயே போய் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற வேலையை செய்கிறது தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம். மறுபடியும் எல்லாம் சொல்லுங்கள். அதே தான் நம்ம படத்தை அப்படியே டிட்டோ தூக்கி வச்சுருப்போம். வேறு அதில் எந்த இதுவுமே இட்டு கட்டியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. அதில் இருந்ததை அப்படியே தூக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது பண்ணக்கூடாதுங்கிறது தான், வேறு நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் உங்கள் தொழிலை பண்ணுங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்காக வேண்டி இந்த வேலையெல்லாம் பார்க்காதுங்க அப்படிங்கிறது தான் நம்ம அதில் சொல்ல வந்திருக்கோம். அதை தைரியமாக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இந்த நாடார் இதிலெல்லாம் எங்கள் ஜாதியே கிடையாது நம்ம கிறிஸ்தவ மதத்தில். அதில் 2 ஊரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். கதாநாயகி பேசும்போது 2 ஊரை அவங்க சொல்லிடுவாங்க. ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது ஒரு ராமநாதபுரம் ராஜாவூர் இதெல்லாம் நீங்கள் அங்கெல்லாம் நான் மருங்கூர் வில்லேஜில் வேலை பார்த்தீங்கன்னு அவர் சொல்லுவார். அது 2 ஊரை எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் ரெண்டுலேயுமே வடக்கூர் இருக்குது, தெக்கூர் இருக்குது. வடக்கூரில் உள்ள பிள்ளைமார் சமுதாயத்துலேருந்து மதம் மாறி போனவங்க கிறிஸ்தவங்களா, தெக்கூர் முழுக்க நாடார் சமுதாயத்துலேருந்து மதம் மாறி போனவங்க. இவங்க அதாவது இதில் என்ன கூத்து அப்படின்னா, இந்த வடக்கூரில் இருக்கக்கூடிய பிள்ளைமார் வடக்கூரில் இருக்க பிள்ளைமாருக்கு அதை தான் இதில் சொல்லியிருப்போம். இவங்களுக்கு தனி சர்ச்சு, இவங்களுக்கு தனி கலர் தோட்டம், அவங்களுக்கு தனி சர்ச்சு, அவங்களுக்கு தனி கலர் தோட்டம். இவங்க அவங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க இவங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது. இது கேலி கூத்தா இல்லையா? இதைத்தான் எல்லாம் அப்பட்டமாக வச்சுருக்கு. திருமாவளவனே போராடிட்டு நடந்தார். கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஆர்சி பாத்திரியார், அது ஆர்சி நிறைய வச்சுருக்காங்க. அதில் ஆர்சி இந்த புதுக்கோட்டை அந்த பகுதியில் நினைக்கிறேன் ஒரு போராட்டமே நடத்தினாங்க. ஆர்சி கிறிஸ்தவரில்
எஸ்சியில் இருந்து, அதாவது பட்டியலினத்துல மதம் மாறி போன ஒருத்தர் சர்ச்சில் வந்து பாதிரியாரா இருக்காரு அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு உட்பட்டதுல உடையாரோ இல்லைன்னா ரெட்டியாரோ இல்லைன்னா வந்து பிள்ளைமாரோ இதுல இருந்து மதம் மாறி போனவங்களா வந்து இருந்தாங்கன்னா இவங்க வந்து அவங்க வீட்டு திருமணத்தை நடத்துறதுக்கு அந்த பாதிரியாரை அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கல. அதை எதிர்த்து இவங்க போராட்டமே நடத்தினாங்க. இதெல்லாம் தீண்டாமை அப்படின்னு. அப்புறம் கிறிஸ்தவ மதத்தில் நீங்க அதை என்ன இருக்கு அதை தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அங்க போனோம்? மதம் இங்க இருக்குன்னு சொல்றீங்க, இங்க எல்லாம் தீண்டாமைன்னு சொல்லிவிட்டீங்க, ரைட்டு. கிறிஸ்தவ மதத்தில் தீண்டாமை கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அங்கே வந்து ஏன் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அதை தான் உங்கள் மூலமாக ஒரு டயலாகே வச்சேன். கிறிஸ்தவ மதத்து போகிறவங்கலாம் இது அவ்வளோத்தையும் பண்ணி விட்டு இந்து மதத்தில் வந்து கருவறைக்கு உள்ள உடலை, இந்து மதத்தில் வந்து கருவறைகளில் பெண்களை விடுறதில்லை. அப்படி நீ பெண்களை மசூதிக்குள்ளே விடுறியா? ஆண்கள் தொழுற மசூதிக்குள்ளே பெண்களையும் தொழுறதுக்காக நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? கிடையாது. ஒருத்தரும் அதை கவுண்ட் பண்ண முடியலையே. இந்த மாதிரி டயலாக் வச்சிருக்கிய, உனக்கு தெரியுமான்னு கேட்க முடியல அவங்களால. தெரியுமான்னு இல்லை, இப்படி இல்லை இந்த மசூதியில் இருக்குங்க பெண்களும் ஆண்களும் பேர் நீங்கள் தொழுவீங்கன்னு சொல்ல முடியல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அது எந்த இடம்னு எனக்கு தெரியல. அதாவது தனியாக மசூதியில் பெண்களுக்கு தனியாக ஒரு இதுவும் ஆண்களுக்கு தனியாக ஒரு இதுவும் வச்சு அந்த மாதிரி இருக்குது சில மசூதிகளில். ஒரே ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அது எந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குமே தெரியல, நான் விசாரிச்சதே இல்லை. மதுரையில் மட்டும் பெண்களுக்காக ஒரு மசூதி இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் நான் விசாரிக்கும் போது மதுரையில் பெண்களுக்கு மட்டும் தனியாக ஒரு மசூதி இருக்குது, அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஆண்களும் பெண்களும் சமமாக பக்கத்தில் வந்து மசூதியில் சர்ச்சில் பார்த்தா கூட இந்த பக்கம் ஜென்ஸுன்னு இந்த பக்கம் லேடிஸ்னு வச்சுருப்பாங்க, பெண்கள் பெரிய இந்த பக்கம் ஆண்கள்லையும் வச்சு இவங்க வந்து சர்ச்சில் ஒன்றா இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் நின்று நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். எந்த கோயிலையும் போய் தனியாக நின்று இல்லை அப்படிலாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டா அந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் பெண்ணு வச்சிருப்போம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அதை சில கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற இடத்துல எல்லாரும் ஒன்றா தான் போய் சாமிக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இது நடைமுறையில் இருக்குது. நீ மசூதிக்குள்ளே பெண்களே உள்ளே விடாமல் அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அதெல்லாம் மசூதிக்குள்ள ஆமாம் பெருக்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் மட்டும் பெண்களை விட்டுக்கிட்டு தொழுகை நடத்துக்கு விட வேண்டியது தானே, அதை விட மாட்டேங்கிறீங்களா? விடாமல் இருந்தது உங்களுடைய மத சம்பிரதாயம்னு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இங்கே கோயில் கருவறைக்குள்ள உடலை பெண்களை வந்து நீங்கள் அடிமைப்படுத்துறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க, நீ ஏன் கவலைப்படுற? நீ அதை சரி பண்ணல. நீ வந்து இது அவ்வளோத்தையும் நீ தொழுகை நடத்துறதுக்கு மசூதிக்குள்ள பெண்களையும் அனுமதிக்காத நீங்கள் சபரிமலைக்கு விடணும்னு வழக்கு தொடர்றீங்கன்னா எவ்வளோ பெரிய கொழுப்பு இதெல்லாம். இதைத்தான் நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், இதைத்தான் கொண்டு வரோம். நோக்கம் வந்து வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வழிபாட்டு முறையை கடவுள், அதாவது நோக்கம் வந்து வேற எதுவுமே கிடையாது. மதம் என்பது மனித நம்பிக்கை, அவ்வளோதான். அவங்க மத நம்பிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்ட மத நம்பிக்கைப்படி வழிபட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த குறை சொல்கிறது, இங்கே வந்து இது சொல்கிறது, அது சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம நோக்கம். அதுதான் நம்ம படத்தில் சொல்லியிருக்கோம். வேறு யாரையும் மதத்தை பற்றி நான் இங்கே என்னத்தை பேசுகிறேன், பேசவே இல்லை. மனிதர்களை மட்டும்தான் பேசியிருக்கேன். 3 பேர் வந்து நின்று நோகலால் போடுங்கன்னு சொல்கிறேன்னா எவனோ 3 பேர் தான் நான் வச்சிருக்கேன்னு ஒழிய ஒட்டுமொத்த முஸ்லீமும் இதை தான் செய்கிறான்னு நான் சொல்லலை. ஊரில் எங்கேயோ ஒரு இருக்குது, அவங்க சொல்லலைன்னுலாம் சொல்ல முடியாது, சொல்கிறாங்க. ஆனால் எல்லா முஸ்லீம்களும் நான் பழிய போடலை. அதில் ஒரு சிலர் இந்த மாதிரி செய்கிறாங்க, அது செய்கிறது தப்புன்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து காதலிக்கும் போது ஓ மதப்படி இருந்துக்க, என் மதப்படி இருந்துக்க, இது கிறிஸ்தவ மதத்துலையும் இதே தான் கதை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லிடுவாங்க. கடைசியில் கல்யாணம்னு வரும்போது அங்கே நீ 2 நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போ, இது எங்கள் ஊரில் 2 நாள் வந்துட்டு போ, அதோட அந்த பையன் அவுட்டு, அது பிறகு அந்த ஃபேமிலியும் அவுட்டு, அது பிறகு அதெல்லாம் கிரிப்டோவாக மாறிடுவாங்க. பேர் வந்து சுப்பிரமணியன்னு இருக்கும், அவர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பார். இது இந்த பக்கம், இதே தான் இந்த பக்கமும் முஸ்லீம்லேயும் அதே தான். நான் என்ன சொல்கிறேன், அந்த பையன் வந்து இந்துக்கார பையனாக இருக்கா, பொண்ணு வந்து முஸ்லீமாக கல்யாணம் பண்ணி கொடுங்க, நீங்கள் இந்து முறைப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே. பையன் இந்த இது தானே, நம்ம சமுதாயம் அப்படி தானே இருக்குது, தமிழ் சமுதாயம் அப்படி தான் இருக்குது. எந்த வீட்டுக்கு வாழ போகுதோ அந்த வீட்டு சூழலுக்கு அந்த பெண் மாறணுங்கிறது தான் நம்ம வச்சுருக்கோம். அதான் நல்லாயிருக்கும், அதான் கரெக்டாக இருக்கும், அதான் வாழ்க்கை சரியாக இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பொண்ணு இந்து பொண்ணு, பையன் முஸ்லீம் பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, முஸ்லீம் முறைப்படியே கல்யாணம் பண்ணிக்க, வாழ்ந்துட்டு போட்டுமே. அப்படி போட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து தான். நீ எந்த வீட்டுக்கு வாழ போகிறீங்களோ, ஒரு பெண், 2மே இந்து தான். ஆனால் அது நாகர்கோயிலில் மேற்கு பகுதியிலேருந்து ஒரு பெண்ணை வந்து கிழக்கு பகுதியில் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க, 2மே இந்து தான். அதில் எந்த மாற்றம் இதுவும் இல்லை. ஆனாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம். அந்த ஆண் வீட்டில் என்ன பழக்க வழக்கங்களை பின்பற்றுறாங்களோ அந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஒன்று நீ மாற்றிக்கன்னு சொல்லி தான் நம்ம அனுப்புகிறோம். அவங்கள வீட்டில் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, காலையில் கோயிலுக்கு போவாங்க, அப்படி இப்படிலாம் இருக்குது. நீனும் அதுக்குள்ளே வந்துரு, உன்னோட சின்ன இது மாற்ற, அதுக்கு தக்கவாறு நீனும் மாற்றிக்கன்னு சொல்லி தானே இவங்க வந்து அனுப்புகிறாங்க. இதே மாதிரி முஸ்லீமாக இருந்தால் நீ முஸ்லீம் அதைப்படி போய்க்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். நான் ரெடி தான், சந்தோஷமாக அனுப்பலாம், அந்த வாழ்ந்துட்டு போன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்துலேருந்து ஒரு பெண்ணை ஒரு இந்துக்காரன்னு கல்யாணம் பண்ணி விடு, ஒன்று சேர்த்து நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், இந்த மதம் மாற்றினா தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான்.
இது கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்தும், இந்துக்காரனுக்கும் பொருந்தும். இது நீ அப்படியே வந்து இந்துக்காரன் நீ எதுக்கே மதத்துக்கு வந்தால் தான் நான் ஒன்று கல்யாணம் பண்ணி கேட்குறேன்னு ஒருத்தன் கண்டிஷன் போட்டான்னா அதுவும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சொல்லியிருக்கோம், பார்ப்போம். இன்னும் நிறைய பயணங்கள் பண்ண வேண்டியது இருக்குல்ல, படங்கள் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய வரும், பார்ப்போம். வரக்கூடியதில் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நான் கேட்குறது இதுதான். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவுங்க. படத்தை பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் உதவுங்க, நிறைய பேர் பகிரணும் இந்த படத்தை, அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து பார்க்கறதுலையோ விமர்சனத்துலேயோ குடும்பமாக பார்க்கறது 30 வருஷம் கழித்து நான் இப்போ தான் ஒரு படம் முழுசாக பார்க்குறேன் அப்படின்றது இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவே மாபெரும் பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த QR கோடு, இந்த ஜிபே, இந்த பிரச்சனைகளால் இந்த பணம் அனுப்புறதுல சில சிரமங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது இப்போது மாறப்போகுது, பெரிய வெற்றி அதுலேயும் அடைய போகிறது. அடுத்ததாக சினிமாக்காரர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அடுத்த படம் தயாராகி விட்டதா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த கேள்வி இருக்கும். இதை யார்கிட்டையும் கேட்குறாங்க. சின்னப்ப கணேசன் சார் அடுத்ததாக படம் பண்ண போகிறாரா? கண்டிப்பாக அதுதானே நம்ம நோக்கமே. தானே அதாவது என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, சினிமாவில் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம், ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இதை நான் திரைக்கு கொண்டு வரணும், அதுக்குள்ளே ஏற்பாடை நான் பண்ணணும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கும் நான் வந்து ஏன்னா அது அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் திருப்பி அந்த குறைஞ்சபட்சம் காசை கொடுத்தா தான் இதாகும். இப்போ ஒரு பாயிண்ட் ஒருத்தர் சொன்னார், 4 கோடியாவது இந்த தேட்டரில் வெளியிட்டால் சம்பாதிக்கும். அது உண்மை தான். 4 கோடியில் ஓரளவுக்கு படம் பிக்கப் ஆகிட்டு தேட்டரில் வந்து பிக்கப் ஆகிடும். ஏன்னா எல்லா தரப்புலையும் பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட படங்கள் வந்து தேட்டருக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக பிக்கப் ஆகும். அப்போ நம்ம அங்கே ஒரு 200 தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஓன் ரிலீஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். 2 வகையான பிஸ்னஸ். ஒன்று வந்து படத்தை முடித்து வச்சுட்டோம், ஜனநாயகன் மாதிரி, அதை வாங்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க அவுட் ரேட்டுக்கு. அது வந்து ரஜினி, இது விஜய், அஜித், இந்த மாதிரிப்பட்ட நடிகர்களுக்கு, கமலஹாசனு கூட இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வியாபாரங்கிறது ஒன்று இருக்குது. அது ஒரு இது. அவங்க இப்போ படமெல்லாம் போட்டு காணிச்செல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. படத்துக்கு ட்ரெய்லரை வெளியிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது வியாபாரம் ஆகிடும். அந்த இதெல்லாம் வியாபாரம் உள்ளவங்களுக்கு அந்த இது இருக்குது. அது இல்லாமல் இந்த புதுமுகங்களை வச்சு எடுக்கிறது, லோ பட்ஜெட்டில் எடுக்கிறது, இந்த படங்களுக்கு வந்து வாங்கி யாரும் இப்போ வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறதில்லை, பெரும்பாலும் இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை. யாராவது ஒரு இதை வாங்கி இதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் இல்லை 4 காசு பார்க்கலான்னா வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. இது பொதுவான ஒரு வியாபாரம் தானே. அப்போ இதில் வந்து நம்ம தான் ஓன் ரிலீஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஓன் ரிலீஸ் நம்ம பண்ணும்போது தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது, இப்போ பரவாயில்லப்பா, நல்லா இருக்குது, பார்க்கலாம், போர் அடிக்கலப்பா சொன்னாலே பாஸ் மார்க் தான், அங்கே பிக்கப் ஆயிரும். ஏன்னா அவருக்கு அதுதான் தேவை. படத்தை பார்க்கும்போது போர் அடிக்காமல் இருக்கணும். உள்ளே நடக்கிறதுன்னு அவன் சொல்லியிருக்கான், இவ்வளோ சொன்னாலே போதும், நம்ம படம் வந்து அது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் இந்த ஆடியன்ஸு அங்கேயும் வருவாங்க. புது தேட்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தேட்டரில் போய் தான் படம் பார்க்கணுன்னு இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸு கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கத்தான் செய்வாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு வரோம். அடுத்த கட்டமாக அடுத்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும். அதுக்குள்ள வேலைகள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போது உடனடியாக அதை நம்ம தொடங்கலாம் முடியாது. ஏன்னா இதில் இடையில விட்டுட்டுலாம் போக முடியாது. இதை அங்கேயும் கொண்டு வரணும். இதை தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதிலலாம் கூட நம்ம வந்து டப்பிங் இதை ரைட்ஸை கொடுத்து நம்ம அங்கே போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு முடியாது. அது நமக்கு அந்த உள்ள நெட்வொர்க் இல்லை. அப்போ அதுக்கு யாரை பார்க்கணுமோ பார்த்து அதையும் நம்ம செய்யணும், செய்ய போகிறோம் கண்டிப்பாக. இது ஏன்னா இந்த அளவுக்கு தேவைன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டோம். சமுதாயத்துக்கு இன்றைய சூழ்நிலையில் அவசியம் தேவைங்கிறத ஒத்துக்கிட்டோம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது தெலுங்கில் நீங்கள் இது பண்ணுங்கள், டப் பண்ணுங்கள், மலையாளத்தில் டப் பண்ணுங்கள் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. குறைஞ்சது நீங்கள் டைட்டில் கார்டாவது இங்கிலீஷில் போடுங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த டைட்டில் கார்டு இப்போ இன்னமும் ஒன்றும் சேர்க்க முடியாது. சென்சாருக்கு வேறு அனுப்பிட்டோம். சென்சாருக்கு அப்ளை பண்ணி அதில் இருக்கனால இனிமேல் அவங்ககிட்ட இருந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கொடுத்து நம்ம அதை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த படத்தில் ஆல்ட்ரு பண்ண முடியும். இதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம கட் பண்ணனா கூட ரூல் 33ன்னு ஒன்று போட்டு திருப்பி மாடிஃபிகேஷன் அது மாடிஃபை பண்ணி அதுதான் சட்டப்படியானது. அதான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். என்ன யூடியூப்புக்கு இதுக்கெல்லாம் சோசியல் மீடியாங்கிற கேட்டகரியில் இருக்கிறனால இன்றைய சூழ்நிலையில் அதுக்கு சென்சார் கிடையாது. அதனால் இப்போ வெளியிட முடிஞ்சுது. ஓடிடியில் வெளியிட்டிருந்தாலும் சென்சார் தேவையில்லை தான். ஓடிடியில் வரதும் இதுவும் ஒன்று தான். அந்த கணக்கில் தான் நம்ம வெளியிட்டோம். அது கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓடிடியில் வந்தால் கூட அந்த குறிப்பிட்ட ஓடிடியில் சந்தாதாரராக சப்ஸ்கிரைபராக இல்லாதவங்க கண்டிப்பாக படம் பார்க்க முடியாது. சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து சப்ஸ்கிரைபராக இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யூடியூப் தானே, லிங்க் அனுப்பிட்டோம், டச் பண்ணால் ஓப்பன் ஆகிட்டு படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். படத்தை பார்த்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டமோ கேட்கலையோ அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அதை தேவைன்னு நினைக்கிறாங்க, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 4 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு, உங்களுக்கு அனுப்புகிறேன், நீ என்ன பார்க்கல, நீ பாரு, உடனே பார்த்துட்டு எனக்கு சொல்லு, இப்படியெல்லாம் கூட பேசிவிட்டு எனக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நட்போட்டத்தில் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன், அவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. கேரளாவில் நல்லா போய்ட்டுருக்கு. கேரளாவுக்குள்ளாலையும் புகுந்து கேரளாவிலையும் போய்ட்டுருக்கு, ஆந்திராவிலையும் போய்ட்டுருக்கு. சித்தூரில் இருந்தெல்லாம் ஒரு ஐயா பேசினார், பேசி முந்தா நாள் நைட்டு பேசி ரொம்ப நல்லா இருக்குது. சித்தூரில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அதில் வந்து நான் நாளைக்கு எல்லாம் சாகாவிலேயே நான் இதை பற்றி பேச போகிறோம், பேசி நம்ம இங்கே எல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் போயிட்டே இருக்குது.
போயிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்ல வரவேற்பு தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. அடுத்தது இதை விட பெருசாக தான் நம்ம பண்ணுவோம். இதில் வந்து பட்ஜெட் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு நமக்கு. அதனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சில இதெல்லாம் எனக்குடைய திருப்தின்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து நம்ம 100% ஒன்று நான் அச்சீவ் பண்ணல. நமக்கு ஒரு திருப்தி, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ வரணும், இதில் இப்படிலாம் செய்யணும்னு வச்சுருக்கோம்ல, அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கலாம், பண்ண வேண்டியதை நம்ம செய்யலைங்கிறது தான் என்னுடைய இது. இதுவே நம்ம திருப்திப்படுத்திட்டோம், ஆடியன்ஸை திருப்திப்படுத்திட்டோம், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒரு டைரக்டராக நம்ம என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து சில சூழ்நிலைனால நம்மளால் அதை செய்ய முடியலை. சரி, அடுத்ததில் நமக்கு அந்த பட்ஜெட்டு கை கொடுக்கும்போது நம்ம சிறப்பாகவே பண்ணிடலாங்கிறது தான் பண்ணுவோம், அடுத்தடுத்து செய்வோம். இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய வெற்றிக்கு அந்த அண்ணாமலை துணை இருப்பார். அண்ணாமலையேன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை துணை இருப்பார். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.